அன்பான ஜோதிடர்களே, நான் உங்கள் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறேன். அரசியலை பற்றி நிறைய கேட்டு வராங்க. இந்த 2026 கூட்டணி வச்சு ஆட்சி மாற்றம் இருக்கும் என்று முந்தைய பதிவில் சொல்லியிருந்தேன். அது ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எது வரும், எந்த கட்சி வரும், எந்த கட்சி வரும்னு எல்லா ஜோதிடரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இந்த ஜோதிடர் அனைவருமே பொதுவான முறையில் தான் பேச முடியும். அதாவது நாம் எதுக்கு ஓட்டு போடுகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. அதுபோல் தான் சில பதிவுகளில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்குறாங்க. அரசியல்வாதிகள் கேட்கும்போது நாம் எந்த கட்சியுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பதிவு 4-5 பதிவு போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அரசியல் சார்ந்தவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க, உன்னிப்பாக கவனிப்பாங்க. நீங்கள் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா விஜய் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் யார் வருவா யார் வரலன்னு சொல்லுவேன். ஆனால் 2026 பிறந்ததுக்கப்புறம் கூட்டணி வச்சு ஆட்சி என்று சொல்லியிருந்தேன். அது எந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அவருடைய கிரகங்கள் ஆராய்ச்சி பண்ணையில் அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. அது முதலமைச்சரா இல்லை எதிர்கட்சியா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் இப்போ அது இருக்குங்கிற மாதிரி நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் ஒருவர் சொல்கிறாரு கடக லக்னம் என்று சொல்கிறார், ஒருத்தர் கன்னியா லக்னம் என்று சொல்கிறார்கள். இதை நான் ஏன் போடுறேன்னா, 9:39 விஜய் அவர்கள் பிறந்தா போடுறாரு. ஒரு ஜாதகத்தில் 12:59 சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் 90% பார்த்த ஜாதகங்கள் பூராமே விஜயனுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா 12:59 தான் தெளிவான முறையில் தெரிகிறது. காரணம் என்னென்னா, லக்னாதிபதி அவருக்கு கன்னியா லக்னமாகத்தான் நான் எடுத்து சொல்கிறேன். கன்னியா லக்னத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் 10ல் தொழில் ஸ்தானத்தில் அவருக்கு கண்டிப்பான முறையில் ஆட்சி பெற்று குரு பார்க்கிறார். இது போன்று என்னென்னா, லக்னத்திற்கு உபஜெய ஸ்தானத்தில் ராகுபவன். அந்த ராகுபவன் பார்த்தீங்கன்னா 11-3 ராகு இருக்கிறவங்க புறம் பாருங்க, அரசியலில் ஏதாவது சாதிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ண போகிற விஷயம் யாருக்குமே தெரியாது எந்த மாதிரி போகணும். அது ஏற்கனவே கடல் சார்ந்த ராசியாக கடகராசியாக தான் இருக்கார். கடல் அலை ஓய்ந்தாலும் அவர் மக்கள் அலை ஓயாத மனிதராகத்தான் இப்போது நடிப்பு நடிகரில் உச்சபட்ச நட்சத்திரமாக விளங்குகிறார். ஆகையால் என்னென்னா, அதுக்காக வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டால் இப்போ நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நான் கூட்டணி சில கட்சிகள் உடையும் என்று புரியுது. இந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சியும் நான் போகவில்லை. அந்த 2026 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் தான் தமிழ்நாட்டின் முழு மாற்றமாக இருக்கும். நான் யாரையும் புண்படும்படியும் பேசவில்லை, யார் வருவார் என்று சொல்லவில்லை. ஆனால் விஜய் ஜாதகம் வலுவான ஜாதகமாக இருக்கிறது என்று தான் நான் கூறுகிறேன். நிச்சயம் வெற்றி யாரடைந்தாலுமே தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் இருந்தால் நல்லது என்று நான் கூறுகிறேன். மேலும் நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்லதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.